வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது என்னோட ஹஸ்பண்ட். வாங்க இந்த ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யறதுக்கு மெயின் இன்கிரீடியன்ஸ் என்னென்னங்கிறது நம்ம பார்க்கலாம். மெயினே நீங்கள் பார்த்தீங்கன்னா pretty much இந்த சிவப்பு வத்தல் இருக்கு இல்லையா, சிவப்பு காஞ்ச மிளகாய் இது ப்ளஸ் இந்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, சின்ன உள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா, உள்ளி சின்ன வெங்காயம், இது இந்த ரெண்டும் தாமே இந்த ரெண்டு தான் மெயின் இன்கிரீடியன்ஸு. இப்போ இந்த சிவப்பு வத்தல் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நல்ல அதை நீங்கள் இந்த மாதிரி எடுத்து உள்ள இருக்க சீட்ஸ் இருக்கு பாருங்க, இந்த சீட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துடணும். இந்த மாதிரி சீட்ஸ் எடுத்து, நான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சீட்ஸ் எடுத்து இந்த சிவப்பு வத்தலை ஒரு 2-3 பீசஸ் ஒவ்வொரு வத்தலையும் அப்படி எடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் இது மெயின் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது இருக்கு இல்லையா, அதுதான். இதை நான் மின்ஸ்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், யூஸ்வலி நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப மாவாட்டம் அரைஞ்சிடும், அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்காது. அதனால இது மின்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது இந்த நம்ம போட்டு இடிப்போன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஊரில், அது மாதிரி தான். ப்ளஸ் ஒரு அரை துண்டு கிரீன் சில்லி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். பச்சை மிளகா இருக்கு இல்லையா, பச்சை மிளகா அது ஆப்ஷனல். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்பைஸ் இல்லை, இந்த ஸ்பைஸி என்னஃப்னா இந்த பச்சை மிளகா தேவையில்லை, ஜஸ்ட் ஆப்ஷனல். இது தேங்காய் பத்தை, நம்ம ஊர்லலாம் துருவி தான் நம்ம தேங்காய் பண்ணுவோம். பட் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யறதுக்கு இது என்னன்னா, இந்த தேங்காவை கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்லைசஸ் நம்ம பாயாசத்துக்குலாம் நம்ம கொஞ்சம் போடுவோம் இதை மாதிரி நம்ம ஊர்ல, அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுடைய குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான். உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுங்க, பட் கம்மியாட்டு போதுமானது. கறி லீஃப், கொரியாண்டர் தெரியும், கொத்தமல்லி கீரை அண்ட் கறி வேப்பிலை இருக்குது, பெருஞ்சீரகம், அது இதுவும் அகைன் ஆப்ஷனல். சால்ட், டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள். இதில் நீங்கள் ஸ்டார்டிங்கில் கடுகு தேவை, அதனால கடுகு கொஞ்சம் வைக்கணும், அவ்வளோதான். மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த சிக்கன். இது நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கிறேன். இதில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக், இந்த மின்ஸ்டு ஜிஞ்சர் கார்லிக் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் போட்டு, கொஞ்சம் கிறிஸ்டல் சால்ட், கல் உப்பு போட்டிருக்கிறேன், ப்ளஸ் கொஞ்சமாக டர்மரிக் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணலாம். இது எதுக்குன்னா, அந்த சிக்கனில் இருக்கிற அந்த பச்சை ஸ்மெல்னு சொல்லுவாங்க, அந்த மீட்டோட ஸ்மெல்லு கொஞ்சம் அது இது நீங்கள் இந்த மிக்சர் போடும்போது அது கொஞ்சம் எடுத்துருவாங்க. அதுக்கு தான் இது மெயின் ஆக்ட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எப்படி இதை சமையல் பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம இதை ட்ரெடிஷ்னலாட்டு இந்த மண் சட்டியில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறது நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஓகே, உங்களுக்கு நார்மல் ஆயில் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் அளவாட்டே போதுங்க, எந்த எண்ணெயாக இருந்தாலும் அது கொஞ்சம் அளவாக இருந்தால் தான் உடம்புக்கு நல்லது. ஸோ இந்த சட்டி கொஞ்சம் சூடாகணும். சூடானதுக்கு அப்புறமா நம்ம மஸ்டர்ட் போடுவோம், கடுகு போட்டு ஸ்டார்ட் த ப்ராசஸ். எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லைட்டாக இப்படி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அந்த வரமிளகாவை போட்டுருவோம். ஸோ இது 200 கிராம்ஸ் எடுத்துருக்கேங்க. நான் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் சொல்லும்போது அதை சொன்னேன்னு எனக்கு தெரியல. இது 200 கிராம்ஸ் சின்ன வெங்காயம். இது பெரிய வெங்காயத்தில் பண்ணலாமான்னு கேட்டால் ஆக்சுவலி பண்ணலாம், ஆனால் நான் சின்ன வெங்காயத்தில் பண்ணாதான் அது டேஸ்ட். இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் ஒரு 30-40% நல்ல குக் ஆன மாதிரி தெரியுது. அப்போ இந்த தேங்காய் பத்தை இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சம் போட்டுங்க. இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சிருந்த அந்த ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் கிரீன் சில்லி பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கிறோம். இப்போ சால்ட் கொஞ்சம்
போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நான் சிக்கன் அந்த மேரினேஷன் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கல் உப்பு போட்டிருந்தேன். அதனால அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம போட்டிருக்கிற மிக்சர் எல்லாமே ஆல்மோஸ்ட் 50% குக் ஆகிடுச்சு. வெங்காயம் சின்ன வெங்காயத்தை பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம சிக்கனை உள்ளே போட்டுட வேண்டியதான். இது ஃபஸ்ட் நான் குவான்டிட்டி சொன்னான்னு தெரில. இது வந்து 1/2 கிலோ சிக்கன். ஜஸ்ட் மிக்ஸ் இட் வெல். இப்போ லைட்டாக மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். கிண்டி விட்டுக்கலாம். நான் வந்து பெருஞ்சீரகம் போடலை. ஆக்சுவலி அதை எடுத்து வச்சுருந்தேன். நான் இனிஷியல் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. நான் பெருஞ்சீரகம் பெனல் ஸ்வீட் காமிச்சேன். பட் அதை நான் ஆக்சுவலி போட மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஆனால் அது வந்து ஆப்ஷனல் தான். நான் ஃபஸ்ட் சொன்னது மாதிரி தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ இந்த சாப் கொரியாண்டர் இருக்கு இல்லையா, கொத்தமல்லி கீரை, அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு சிக்கன் நீங்கள் பார்த்தா தெரியும். ஓரளவுக்கு நல்லா அதை வசக்கியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 20 மினிட்ஸ் வேக வைக்கணும். தண்ணி ஜாஸ்தியாகவும் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு அளவாக ஊற்றினா போதும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா லிட்டை வச்சு மூடி வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் நல்லா இதாகி சிக்கன் நல்லா குக் ஆகிருக்குது. இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக அப்படி நீங்கள் கிண்டினாலே உங்களுக்கு தெரியும் அந்த எண்ணெயெல்லாம் அதுலேருந்து விட்டு சிக்கன் நல்லா குக் ஆகி வந்துட்டுருக்குது. நீங்கள் நினைக்கலாம் இவ்வளவு சிவப்பு வத்தல் போட்டிருக்குமே காரம் ஜாஸ்தியாக இருக்குமான்னு. ஃபஸ்ட்டு காமிச்சது மாதிரி இதில் இருக்கிற அந்த உள்ளே இருக்க சீட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்ம எடுத்துட்டோம். அதனால் இது ஜஸ்ட்டு அந்த ரெட் சில்லியோட அந்த அவுட்டர் லேயர் தான். அது உங்களுக்கு காரம் வேணும்னா அந்த சீட்ஸோட இது சாப்பிடும்போது தான் அந்த காரமே ஆக்சுவலி ஜாஸ்தி ஆகும். இந்த ரெட் சில்லி, இந்த சிவப்பு வத்தல் ப்ளஸ் அந்த சின்ன வெங்காயம் இருக்குல்ல, சின்ன உள்ளி, இந்த ரெண்டும் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட மிக்ஸ் ஆகி மற்ற பவுடர்ஸ் கூட மிக்ஸ் ஆகி இதை வந்து நம்ம அந்த ஆயிலில் ஜிஞ்சர்லி ஆயில் நல்லெண்ணெய் பண்ணும்போது இட் கிவ்ஸ் அ வெரி குட் ஃப்ளேவர். நல்லா குக் ஆகிடுச்சு. we are at the final stage. இந்த சாப்டு கொரியாண்டர் இருக்கு இல்லையா, கொத்தமல்லி கீரை, அது கொஞ்சம் போட்டு சிக்கன் இஸ் ரெடி. இதுதாங்க பள்ளிப்பாளையம் சிக்கன். பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஐ ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, பட் I'm sure it's very delicious. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா please like, share and subscribe. See you in another video. Thank you.